That mission is ordering you to stand down. I'm not gonna do that. This is the only way. ஹலோ கைஸ், வெல்கம் டு சினிமா கேப் தமிழ். அதில் டே 10 Oblivion இந்த படம் பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக் நாவலை தழுவி இயக்குனர் ஜோசப் கசன்ஸ்கி இயக்கியிருப்பார். இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2017 ஸ்கேவெஞ்சர்ஸ் என்ற ஏலியன் குரூப்புக்கும் பூமியில் இருக்க மக்களுக்கும் போர் ஏற்படுது. இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் என்ற ஏலியன் குரூப் அவங்க வாழ்ந்த கிரகம் அழிஞ்சதுனால வேற கிரகத்தில் குடிபெயரணும்னு சொல்லிட்டு பூமியை தாக்குறாங்க. அதில் பூமி மிகவும் சேதமடையுது. அது மட்டும் இல்லாமல் நிலா அழிஞ்சிருது. ஆனால் ஹியூமன்ஸ் எப்படியோ நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணி இந்த போரில் வின் பண்ணிடுறாங்க. நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணதுனால பூமி வாழ முடியாத இடமா மாறிடுது. நிலவு டிஸ்ட்ராய் ஆனதுனால நிலத்தில் அடிக்கடிக்கு சுனாமி ஏற்படுது, நிலநடுக்கங்கள் ஏற்படுது. கடைசியாக தகுதியற்ற நிலமாக மாறிடுது மனிதர்கள் வாழ்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 60 இயர்ஸ் டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி ரேஸே சாட்டன்ல உள்ள ஒரு ஒன் ஆஃப் த மூன்ல குடிபெயர்றாங்க. அந்த மூனோட பேர் டைட்டன். அப்ப நம்ம ஹீரோ மட்டும் ஒரு மிஷன்ல இருப்பாரு. அவர் இருக்க யூனிட் பேர் 49. நம்ம ஹீரோவும் இந்த மிஷனை முடிச்சுட்டு சாட்டன்ல உள்ள டைட்டன் மூணு கிளம்ப போறாரு 2 வாரத்துல. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டெக்னீஷியனா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கூட கம்யூனிகேஷன் ஆஃபீஸர் டோரியா இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோவோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோட்ரிக்ஸ் இருக்கும். அதுதான் சீ வாட்டர் ஃபியூஷன் எனர்ஜியா மாத்தும். இந்த ஃபியூஷன் எனர்ஜியை வச்சுதான் டெட்ன்ற ஒரு லாஸ்ட் ஸ்பேஸ் ஷிப் எர்த் ஆர்பிட்ல இருக்கும். அந்த டெட்ன்ற ஸ்பேஸ் ஷிப் தான் சாட்டனுக்கு கொண்டு போற ஸ்பேஸ் ஷிப். அதுக்கான எனர்ஜி சோர்ஸை தான் இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை மெயின்டைன் பண்ற வேலையில தான் நம்ம ஹீரோ இருக்காரு. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு கனவுல ஒரு பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பா. அது கனவு மாதிரியே இருக்காது, ஏதோ பழைய ஞாபகங்கள் மாதிரி இருக்கும். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவோட மெமரி எல்லாம் எரேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப கரண்ட் டைம் லைனுக்கு பார்த்தோம்னா இந்த ஹைட்ரோரிக்ஸ்ல இருந்து பவர் சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் இன் ரியல் ரேஸ் அதை டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை ரிப்பேர் ஆகும்போது நம்ம ஹீரோ தான் வெளியே போயிட்டு அந்த ஹைட்ரோரிக்ஸை ரிப்பேர் பண்ணுவாரு. நம்ம ஹீரோக்கு எப்பவுமே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். இது நம்ம எர்த்து தான், நம்ம இங்கே தான் இருக்கணும்,